ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் ஃபோனை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரிகிற மாதிரினா அக்கு வேற ஆணி வேற கழட்ட போகிறோம். இது வேறு அப்பப்போ இடைஞ்சல் பண்ணுது. பட் இருந்தாலும் நம்ம கொரோனாக்காக இதை போட்டு தான் ஆகணும். ஏன்னா எல்லோரும் ஒரு சேஃப்டிக்காக தான். ஸோ ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஓப்போ மொபைல் வச்சுருக்கேன். ஓப்போ A37 இந்த மாடல். இதில் என்ன சார்ஜிங் ப்ராப்ளம், சார்ஜ் ப்ளக்இன் பண்ணால் சார்ஜ் ஏற மாட்டுது. ஸோ அந்த ப்ராப்ளம் நான் உங்களுக்கு ப்ளக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சார்ஜர் எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட்டு ப்ளக்இன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறல, ஃபோன் டெட்டில் இருக்குது. ஸோ சம் ப்ராப்ளம் ஃபோனில் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து அதை எப்படி ரெடி பண்ணுறதுலாம் வேணாம், ஜஸ்ட் நம்ம எப்படி கழட்டுறதுன்னு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண, அதாவது டிஸ்அசெம்பிள் பண்ணுறது எப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். தென் ஒன் பை ஒன்னாக வர வீடியோவில் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு டூல்ஸ் எதனா ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம என்னென்னா சிம் ட்ரைவ் கழட்டிடணும். எந்த ஒரு ஃபோனாக இருந்தாலும் சிம் ட்ரைவ் கழட்டிட்டு தான் நம்ம பேக் டோரை வந்து கழட்டணும். இல்லைனா நீங்கள் கழட்டும் போது சிம் ட்ரைவ் வந்து உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சிம் ட்ரைவ் உடஞ்சிச்சின்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, நான் என்னோடய டூல்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடியில் வந்து நாப் மாதிரி இருக்கும், நல்லா ஷார்ப்பாக இருக்கும். எதுக்கு அதுனா, நீங்கள் லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ண உடனே கரெக்டாக டிஸ்பிளேக்கும் அதாவது ஃப்ரேமுக்கும் பேனலுக்கும் இடையில அது சிட் ஆகிடும். சிட் ஆனோடனே ஜஸ்ட் நீங்கள் அதை ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இல்லை ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா போதும், லைட்டாக ஓப்பன் ஆகும். அந்த கேப்பை வச்சு நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிடலாம். இப்போ பாருங்கள், நான் வைக்கிறேன். ரொம்ப அழுத்திலாம் பண்ணிடாதீங்க, அப்புறம் உடஞ்சிரும். பட் ஆனால் க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் க்ளவுஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா க்ளவுஸு சும்மா இந்த கொரோனாக்காக தான் போட்டேன். மற்றபடி க்ளவுஸ்லாம் போட்டு நான் செய்ய மாட்டேன். நார்மலாக அப்படியே ஓப்பன் பண்ணி தான் பண்ணுவேன். நெயிலே ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்கு டூல்ஸ் தான் வேணும் அவசியம் இல்லை. ஸோ எனக்கு கழட்டி ரொம்ப ஈஸி பழகிடுச்சு. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ நெயிலே ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சைடில் ஓப்பன் பண்ணணும்னு வச்சிங்களேன், நீங்கள் சிம்டே கழட்டினீங்க பார்த்தீங்களா, அங்கே சின்னதாக ஒரு கேப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சைடில் வந்து நீங்கள் நெயில ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. நான் டூல்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் நெயில் வச்சு தான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஸ்மார்ட் ஃபோனில் இன்பில்ட் பேட்டரி, ஸோ ஓப்பன் பண்ணுறது கஷ்டம், ஓப்பனே பண்ண முடியாதுன்னு நினச்சிருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லா ஃபோனுமே ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோனில் முக்கியமான ஒரு 3 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து மதர் போர்டு, பேட்டரி, சப் போர்டு. மதர் போர்டு எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், அதில் தான் ரேம், ப்ரோக்ராம்ஸ் சம் இருக்கும். சப் போர்டு எதுக்குன்னா சார்ஜர், மைக்கு, ஸ்பீக்கர்னு இருக்கும். பேட்டரி வந்து அதுக்கு பவர் சப்ளை தருது. இந்த 3 தான். அதை விட இன்னொன்று மெயின் ஒன்று இருக்குது, டிஸ்பிளே. அதான் நம்ம பார்க்குறது. அது இல்லைனா பார்க்க முடியாது. இதை வச்சு தான் மோஸ்ட்லி இருக்குமே. ஃபஸ்ட் நான் சப் போர்டை கழட்டிக்கிறேன், ஏன்னா சார்ஜிங் ப்ராப்ளம். ஸோ நம்ம சப் போர்டை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். சிலது வந்து ஸ்ட்ரிப் டைப்பில் வரும், சில இதில் கிளிப் டைப்பில் வரும், சில இதில் போர்டு மாதிரி வரும், சிலது வந்து பின் டைப்பில் வரும். நிறைய டைப்ஸ் இருக்குது, ஒவ்வொரு பிராண்டுக்கும் சேஞ்ச் ஆகும். நம்ம இதை கழட்டிக்கலாம். அதில் இருக்க எல்லா ஸ்க்ரூவுமே ப்ராப்பராக கழட்டிடலாம். பட் ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க எப்படி கழட்டணும்னு. அதுக்குன்னு உங்கள் மொபைலை எடுத்து நீங்கள் கழட்டிடாதீங்க. ஏன்னா தெரியாமல் நீங்கள் ஸ்ட்ரிப்பு இல்லை ஒயர் யாருன்னா அறுத்துக்குச்சுன்னா ஃபோன் வந்து ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படி ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும்னு சொல்லித்தரேன். அதை வச்சு நீங்கள் கற்றுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் நெட்டையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு எதனா ஒரு டியூசர் மாதிரி எதனா இருந்துச்சுன்னா, கஸ்டமர் வேறு பார்த்துக்கிட்டே இருக்காரு, என் மொபைலை வச்சுட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு. ஸ்க்ரூ எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ லைட்டாக அதை கீழே தட்டினா ஸ்க்ரூ எல்லாமே கீழே கொட்டிடும். பட் ஓவராக தட்டிடாதீங்க, லைட்டாக தட்டுங்க. எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். இது வந்து ஓப்பனர், டிஸ்பிளே ஓப்பனர்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் ஓப்பன் பண்ணுவோம். டிஸ்பிளே எதனா இருந்துச்சுன்னா இதை வச்சு உள்ளே இன்செர்ட் பண்ணால் ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். மெதுவாக பண்ணணும், ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துடக்கூடாது. ஒரு நெட்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன், சாரி ஒரு ஸ்க்ரூவை மிஸ் பண்ணிட்டேன், அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடுச்சு. இதுக்குள்ளே தான் ஸ்பீக்கர் இருக்கும், லவுட் ஸ்பீக்கர். அதாவது ரிங்டோன் கேட்டால் கேட்குது பார்த்தீங்களா, அந்த சவுண்ட் அதில் இருக்குது. கஸ்டமர் வெளியே வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா கஸ்டமரோட மொபைல் தான் இது. உங்களுக்கு லைவாக காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். அவர் வேறு பார்த்துக்கிட்டே இருக்கார். இட்ஸ் ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மொபைலு. ஓகே,
பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்போர்டு, பேட்டரி இப்போ கழட்டியாச்சு. இப்போ வந்து சிசி ப்ராப்ளம். ஸோ நான் சிசி ரெடி பண்ண போகிறேன். பட் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்க மாட்டேன். ஏன்னா போகிற வீடியோ பார்க்கல வீடியோ லென்த் ஆயிடுச்சுன்னா கஸ்டமர் டென்ஷன் ஆகிடுவார். ஸோ நம்ம அவருக்கு ப்ராப்பராக கொடுக்கணும் குயிக்காக. ஸோ நான் வந்து நம்ம எப்படி கழட்டுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டோர் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் அது பண்ண போகிறேன். பட் ஆனால் லேட் ஆகும். பட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். பட் இப்போ உங்களுக்கு பண்ணிலாம் காமிக்க போகிறதில்ல. ஜஸ்ட் நான் இதை எப்படி ஃபிட் பண்ணுறது மாதிரி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்டு சிம் ட்ரே நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு கேப்னஸ் இருக்குது. கஸ்டமர் குறுகுறுன்னு பார்க்குறாரு. ஸோ ஓகே, இங்கே ஒரு ஹோல்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஓகே, அந்த எண்டு ஓகே இது தெரியுது பார்த்தீங்களா, அது கரெக்டாக அது கூட ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி அதை லாக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு மேலே ஒரு ப்ரெஸ், அதாவது டாப்பில் லைட்டாக ஒரு தம்பை வச்சு ஒரு ப்ரெஸ், அதேமாதிரி பாட்டமில் ஒரு தம்பை வச்சு ஒரு ப்ரெஸ், அதை திருப்பி ரொட்டேட் பண்ணிட்டு அகைன் அதே மாதிரியே ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா இடத்துலையும் அது மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக ஃபிட் ஆகும். எந்த இடத்துல லைட்டாக தூக்கிட்டு இல்லாத மாதிரி இருக்கும். கரெக்டாக ப்ராப்பராக ஃபிட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபோனை டிஸ்அசம்பிள் பண்ணுறது அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் பண்ணிட்டோம் ப்ராப்பராக, எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.